பார்க்க பப்பாளி இலை மாதிரி இருக்கும். இது பப்பாளி செடி கிடையாது. இதுதான் மாயன் கீரை. மாயங்கள் செய்யும் கீரை. மெக்சிகன் ஸ்பினாச் அப்படின்னும் ஆங்கில பெயர் இருக்கு. இது சமையல்ல நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு சின்ன குச்சி கொண்டு வந்து தொட்டியில நட்டாலே போதும். நல்லா தழைச்சு வந்துரும். தரையில வச்சீங்கன்னா 12 அடி வரைக்கும் உயரம் வரும். பார்க்க நல்லா பப்பாளி இலை மாதிரி பெருசா வரும். தொட்டியில நடும்போது இது கொஞ்சம் சின்ன இலை தான் கிடைக்கும். கட் பண்ணி விட விட நல்லா புதர் மாதிரி வரும். இத மரக்கீரைன்னும் சொல்வாங்க. முருங்கைக்கீரையில இருக்கிற அதே சத்துக்கள் இந்த கீரையிலுமே இருக்கு. இதுல புரதச்சத்து அதிகமாவே இருக்கு. முட்டி வலிக்கும், சர்க்கரை நோய்க்கும் ரொம்பவே நல்லது. இந்த கீரையை முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யறோமோ அதே மாதிரி தான் செய்யணும். இதை நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும். பச்சையாவோ இல்லை சாலடாவோ நம்ம சாப்பிடவே கூடாது. வேக வச்சு சூப்பாவோ பொரியலாவோ எடுத்துக்கலாம். இதனுடைய காம்பு பகுதியை நீக்கிட்டு இலை மட்டும்தான் நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிடணும். இந்த காம்பு பகுதியை கிள்ளும் போது பால் வடியும். அதனால இதை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா சமைக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு சிலர் இதை அலுமினிய பாத்திரத்தில் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இரும்பு இல்லைன்னா மண் பாத்திரத்தில் சமைச்சா ரொம்பவே நல்லது. இந்த கீரை உங்கள் தோட்டத்தில் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க.